இந்த புவியின் இயற்கை அமைப்பு மிக மிக நுட்பமானது. ஒரு தராசுல சின்ன அளவு எடை கூடினா கூட எப்படி அதனுடைய சமநிலையில மாற்றம் நிகழுமோ அதே போல சின்னதொரு நிகழ்வு கூட பூமியின் சமநிலைய குலைக்க கூடும். நாம எங்கேயோ மேல ஏறி போயிட்டே இருக்கோம். எப்ப வேணும்னாலும் நம்மளால நிக்கவோ இல்லனா திரும்பி வரவோ முடியும். ஆனா உச்சிக்கு போய் குதிச்சுட்டா விழுந்தது விழுந்ததுதான். நம்முடைய தவற சரி செய்ய அதுக்கப்புறமா நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. இதத்தான் மீளா நிலை அப்படின்னு சொல்றோம். நம்ம பூமிக்கும் இப்படியான சில மீளா நிலைகள் இருக்கு. டிப்பிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மீளா நிலைக்குள்ள புவி போயிட்டா எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது. ஓட்டுநர் இல்லாத பேருந்துல பயணிக்கக்கூடிய பயணிகளின் நிலை போலதான் நம்ம நிலை மாறி போயிடும். புவியின் மீளா நிலைகளை நாம கடந்து போயிட்டா அதை சரி பண்ணவே பல்லாயிரம் ஆண்டுகள் கூட பிடிக்கலாம். ஜெங்கா விளையாட்டுடைய மீளா நிலைகளோட நாம இத ஒப்பிடலாம். அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற கோபுரத்துல சில கட்டைகளை உருவும் போது மொத்தமா கோபுரம் சரிஞ்சு விழும். ஒரு கட்டைய உருவுறது இன்னொரு கட்டைய பலவீனப்படுத்தலாம். ஒரு கட்டைய உருவினதுக்கு அப்புறமா மறுபடியும் நாம கோபுரத்துல அதை சொருக முடியாது. அப்படியே செருக முயற்சி பண்ணாலும் கூட அது கோபுரத்தை பலவீனப்படுத்தலாம். கோபுரத்தை தாங்கி நிற்கக்கூடிய கட்டைகளை போலத்தான் இந்த பூமியின் ஒழுங்கமைப்பை தாங்கி நிற்கக்கூடிய சில இயற்கை அமைப்புகளை புவியின் மீளா நிலைகளா அறிவியலாளர்கள் வரையறுத்து வச்சிருக்காங்க. வேக வேகமா உருகிட்டு வர ஆர்டிக் உறைபனி தான் உள்ளுக்கு இழுத்துக்கிறத விட அதிகமா கார்பன் டை ஆக்சைட உமிழற நிலையில இருக்கக்கூடிய அமேசான் காடுகள், நிலக்குலைஞ்சிட்டு வர பெருங்கடல்களின் நீரோட்டம் போன்றவை புவியின் சில முக்கிய மீளா நிலைகளா இருக்கு. இதெல்லாம் முன்னெப்போதுமே இல்லாத அளவுக்கு ஆபத்துக்குள்ளாகி இருக்கு. இது சுற்றுச்சூழலின் அழிவு, முக்கிய பயிர்களின் அழிவு மற்றும் சமூகத்தின் சமநிலை பாதிப்பு போன்ற பல்வேறு கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தலாம். காலநிலை மாற்றத்துல மட்டும் நாம கவனம் செலுத்தினா போதாது. குறைஞ்சிட்டு வரக்கூடிய இயற்கை வளங்கள் மற்றும் நாம காத்தையும் நீர்நிலைகளையும் மாசுபடுத்துற வாழ்வியல் முறைகள் போன்றவற்றையும் நாம சரி செய்ய வேண்டியிருக்கு. பூமியால பல்வேறு வளங்களை புதுப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். ஆனா அது புதுப்பிக்கிற வேகத்தை விடவும் வேகமா நாம அதெல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துல புவியால எவ்வளவு வளங்களை உற்பத்தி செய்ய முடியுமோ அத நாம அந்த வருஷத்தின் பாதியிலேயே பயன்படுத்தி முடிச்சிடுறோம். உதாரணமா 2022ஆம் ஆண்டுல அந்த ஆண்டுக்கான வளங்களை நாம அந்த வருஷத்தோட ஜூலை 28ஆம் தேதியிலேயே காலி பண்ணிட்டோம். இந்த நாள புவியின் ஓவர்ஷூட் டே அப்படின்னு சொல்றாங்க. நாம தொடர்ச்சியா இந்த வளங்களை சுரண்டும் போது அது கிடைக்கிறதுக்கு அரிதாகவும் விலை உயர்ந்ததாகவும் மாறிப்போகுது. நமக்கு கிடைக்கக்கூடிய வளங்களின் அளவை விட வளங்களை அடையறதுக்கு தேவைப்படுற ஆற்றலின் தேவை அதிகமாகுது. இப்படியே தொடர்ந்து போகும்போது நம்ம அடிப்படை தேவைகள் கூட பாதுகாப்பான முறையில அடைய முடியாத நிலைக்கு நாம கொண்டு செல்லப்படுறோம். மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய பரபரப்பான நகரம் ஒண்ணு கற்பனை பண்ணிக்கோங்க. அங்க ஏராளமான வளங்கள் இருக்கிறதாகவும் மக்கள் தொகை கவனிக்கப்படாத வகையில அதிகரிச்சுட்டு போகிறதாகவும் எடுத்துக்கோங்க. மக்கள் தொகை அதிகரிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய வளங்களை அதிக அளவுல பயன்படுத்த தொடங்குவாங்க. உதாரணமா பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறுகள்ல இருந்து பெறப்படக்கூடிய நீர் பயன்பாடு அதிகரிக்கும். நகரத்துக்கு வழங்கப்படுற நீரானது எல்லையற்ற அளவுல இருக்கும்போது மக்கள் அத சுதந்திரமா பயன்படுத்தலாம் இல்லையா? அதுவே மக்கள் தொகை தொடர்ச்சியா அதிகரிக்கும் போது தண்ணீருக்கான தேவை வானளவுக்கு உயரும். ஆறுகள் வறண்டு போகும். நிலத்தடி நீராதாரங்கள் தீர்ந்து போகும். தண்ணீரின் தேவைக்காக நகரவாசிகள் மேலும் அதிக ஆழத்துக்கு கிணறுகளையும் குழாய்களையும் அமைச்சு புவியின் நீராதாரத்தை பெறலாம். ஆனா இதுவும் போதுமான அளவுக்கு இல்லாதப்போ நகரமானது தண்ணீர் பற்றாக்குறைய சந்திக்கும். தண்ணீர் பற்றாக்குறை அபாயகரமான அளவுக்கு அதிகரிக்கும் போது மீதம் இருக்கக்கூடிய நீராதாரங்களுக்காக மோதல்கள் நடக்க ஆரம்பிக்கும். கலவரங்கள் வெடிக்கும். உடல்ல நீர்ச்சத்து குறைபாட்டாலும் நீர் சார்ந்த நோய்களாலும் மக்கள் துயர்களை சந்திக்க நேரிடும். தண்ணீர் பற்றாக்குறையாலையும் அது சார்ந்த பிரச்சனைகளாலையும் நகரத்தின் மக்கள் தொகை குறையும். ஒரு காலத்துல ஏராளமா இருந்த வளங்கள் இப்ப மெதுவா மீள தொடங்கும்.
ஆனா ஏற்கனவே சேதங்கள் நிகழ்ந்துட்டதால அந்த நகரத்தின் மக்கள் தொகையை தாங்கும் திறன் நிரந்தரமா குறைஞ்சு போயிருக்கும். நீடித்த வாழ்வுக்கான முக்கியத்துவத்தை உணர்த்தும் நினைவூட்டியா எர்த் ஓவர்ஷூட் டே விளங்குது. இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதன் மூலமும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் முதலீடு செய்வதன் மூலமும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாப்பதன் மூலமும் நாம புவியுடன் மேலும் சமநிலையான உறவை பேண முயற்சி பண்ணலாம். புவியின் வளங்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் பாதுகாத்து நம்முடைய பூமிய மகிழ்வான சிறப்பான வசிப்பிடமா மாத்துறத உறுதி செய்ய வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை.